Have a blissful day, dear children. Today in physics, let's learn about symbol of an element and chemical formula. Symbol of an element. ஒரு element அப்படின்னா நிறைய atoms join பண்ணதான் elementன்னு சொல்லுவாங்க. A symbol is a abbreviation or short representation of a chemical element. ஒரு chemical elementோட short representation தான் symbolன்னு சொல்கிறாங்க. There is a unique symbol for each element. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு தனியாக யூனிக்காக இண்டிவிஜுவலாக ஒரு சிம்பிள் இருக்கும். உங்களுக்குலாம் எப்படி நேம்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எலிமெண்ட்டுக்கும் ஒரு சிம்பிள் இருக்குது. இட் ரெப்ரசன்ட்ஸ் ஒன் எலிமெண்ட் ஆஃப் அன் ஆட்டம். எலிமெண்ட்னால் நிறைய ஆட்டம்ஸ் ஜாயின் பண்ணதுன்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ நிறையா குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒன் ஆர் டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் எலிமெண்ட். சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம் ஜாயின் ஆனால் தான் அதுக்கு பேர் எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சிம்பிள் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனா அந்த எலிமெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆட்டமை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரெப்ரசன்ட்ஸ் ஒன் ஆட்டம் ஆஃப் அன் எலிமெண்ட். த சிம்பிள் இஸ் யூஸ்வலி டிரைவ்ட் ஃப்ரம் த நேம் ஆஃப் எலிமெண்ட் விச் இஸ் எய்தர் இன் இங்கிலீஷ் ஆர் லாட்டின். அந்த சிம்பிளுக்கு வந்து நேம் ஆஃப் த எலிமெண்ட்லேருந்து தான் டிரைவ் பண்ணுறாங்க. அந்த நேம்ஸ் எங்கேருந்து அந்த நேம்ஸ் எலிமெண்ட்டுக்கு நேம் எங்கேருந்து எந்த லாங்குவேஜில் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஆர் லாட்டின் நேம்ஸ் அதில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் ஆர் டூ லெட்டர்ஸை தான் சிம்பிளாக யூஸ் பண்ணுறாங்க. தீஸ் சிம்பிள்ஸ் ஆர் அலோகேட்டட் பை த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இந்த சிம்பிள்ஸ் வந்து யார் ரெகனைஸ் பண்ணுவா? அலோகேட்னா யார் வந்துட்டு ஓகே இந்த சிம்பிள் வச்சுக்கலாம் அப்படின்னு யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னா யார் அலோகேட் பண்ணுவா அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற குரூப் அசோசியேஷன் தான் இந்த சிம்பிளை அலோகேட் பண்ணுவாங்க. அகெயின் ஐ ரிப்பீட், இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி, IUPAC அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அப்ரிவேஷன் IUPAC. ஓட அப்ரிவேஷன் என்னென்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. டால்டன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் டு யூஸ் சிம்பிள் ஃபார் எலிமெண்ட்ஸ் இன் வெரி ஸ்பெசிஃபிக் சென்ஸ். அவர் தான் ஃபஸ்ட்டு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காரு, க்ரியேட் பண்ணியிருக்காரு. விச் ஹி யூஸ்ட் when he used a symbol for an element, he also meant a definite quantity of the element. இப்போ சிம்பிள் அப்படின்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஒன் எலமெண்ட் ஆஃப் அன் ஒரு ஆட்டம் ஆஃப் அன் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இவரும் குவான்டிட்டி ஆஃப் தட் எலமெண்ட், எவ்வளோ எலமெண்ட் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுற குவான்டிட்டி அப்படிங்கிறத அவரும் ஒரு ஆட்டம் தான் வச்சுருக்கார். ஒன் ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட் தான். இப்போ ஒரு சிம்பிள் கோல்டுன்னு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க கோல்டுன்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ரெப்ரசன்ட்ஸ் ஒன்லி ஒன் ஆட்டம் ஆஃப் கோல்டு. அந்த எலிமெண்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஆட்டமை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க அந்த சிம்பிள். Berzelius suggested that the symbol of elements may be made from one or two letter of the name of the element. இவர் அனதர் சயின்டிஸ்ட் பெர்சிலியஸ் அப்படிங்கிறவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா சிம்பிள்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னா ஒன் ஆர் டூ லெட்டர்ஸ், ஒன் லெட்டர் இருக்கலாம் ஆர் டூ லெட்டர்ஸ் இருக்கலாம் ஃப்ரம் த நேம் ஆஃப் த எலிமெண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எந்த நேமு, இங்கிலீஷ் ஆர் லாட்டின் நேம்ஸ், அந்த எலிமெண்ட்டோட இங்கிலீஷ் ஆர் லாட்டின் நேம்ஸ். ஹியர் டால்டன் ப்ரப்போஸ் பண்ண சம் சிம்பிள்ஸ் பாருங்கள். சிம்பிள்ஸ் ஃபார் சம் எலிமெண்ட்ஸ் ஆஸ் ப்ரப்போஸ்ட் பை டால்டன். டால்டன் வந்துட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் டு கிவ் எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு சிம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சவர். அவர் இந்த மாதிரி நிறையா கொஞ்சம் எலிமெண்ட்ஸ்க்கு சிம்பிள்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஹைட்ரஜன் இப்படி இருக்கணும், ஒரு டாட் மட்டும் இருக்கணும், பாஸ்பரஸ் இந்த மாதிரி இருக்கணும், காப்பர், கோல்டு, கார்பன், சல்ஃபர், லெட், பிளாட்டினம், ஆக்சிஜன், அயன், சில்வர், மர்க்குரி எல்லாம் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுறதில்ல. எந்த அசோசியேஷன்? IUPACங்கிற அசோசியேஷன் வந்து வேறு மாதிரி ரெகுலேட் பண்ணிட்டாங்க. த ஃபாலோயிங் ரூல்ஸ் ஆர் ஃபாலோட் பை அசைனிங் சிம்பிள்ஸ் டு அன் எலிமெண்ட். இது வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்க்கான என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு சிம்பிள் அசைன் பண்ணணும், ஒரு எலிமெண்ட்டுக்கு சிம்பிள் அசைன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, ஃபஸ்ட் ரூல் என்னென்னா கெமிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ்வலி கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் டூ லெட்டர்ஸ். கெமிக்கல் சிம்பிள்ஸ் நார்மலாக எத்தனை கன்சிஸ்ட் ஆகணும்? ஒன் ஆர் டூ லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த சிம்பிள்ஸ் ஆஃப் மோஸ்ட் எலிமெண்ட்ஸ் கரஸ்பாண்ட் டு த ஃபஸ்ட் லெட்டர். மோஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் லெட்டர், ஒரே ஒரு லெட்டர், ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ்டாக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேபிட்டலாக இருக்கணும். ஃப்ரம் தேர் இங்கிலீஷ் நேம்லேருந்து எடுக்கிற லெட்டர்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த சிம்பிள் ஃபார் ஆக்சிஜன் இஸ் O அண்ட் தட் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் H. பாருங்கள், ஆக்சிஜனோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கிறாங்க சிம்பிளாக, ஹைட்ரஜனுக்கு H, அதே மாதிரி இதை கேபிட்டலாக யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டூ ரூல்ஸ் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் இல்லைனா டூ லெட்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இங்கிலீஷ் நேம்லேருந்து எடுக்கிற ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் மோஸ்ட் ஆஃப் த சிம்பிள்ஸுக்கு எலிமெண்ட்ஸ்க்கு சிம்பிளாக வச்சுருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா கேபிட்டலைஸ்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், they have given some elements
and the corresponding symbols. Hydrogen H, fluorine F, இது ரொம்ப important, ஞாபகம் வச்சுக்கோங்க. Fluorine F, oxygen O, carbon C, phosphorus P, sulfur S, potassium K, uranium U. கண்டிப்பாக இது ஃபிலிப்ஸில் மேட்சஸ் சூஸில் கேட்பாங்க கண்ணா, இந்த சிம்பிள்ஸ் என்னென்ன சிம்பிள் எது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ கீப் இன் மைண்ட் எவ்ரி திங். When there is more than one element that begins with the same letter, their symbols take 2 letters. ஸோ மோர் தென் ஒன் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இப்போ எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனும் இருக்குது, ஹீலியம்னு இன்னொரு எலமெண்ட் இருக்குது. அது 2 எலமெண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் இஸ் தேர், ஹீலியம் இஸ் தேர், அப்போ 2 லெட்டர்ஸ் எடுத்துப்பாங்க அப்படிங்க. இதில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலைஸ்டாகவும் செகண்ட் லெட்டர் வந்து லோவர் கேஸ் லெட்டராகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். ஒரே நேமில் ஸ்டார்டிங் லெட்டர் ஒரே நேமில் 2 எலமெண்ட்ஸ் வந்துருச்சு, மோர் தென் 1 எலமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒன்று ஹைட்ரஜன் ஹெச்னு வச்சுட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு ஹீலியம்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் ஹெச் யூஸ் பண்ணுவாங்க, செகண்ட் லெட்டர் வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாகவும் செகண்ட் லெட்டர் லோவர் கேஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. சிமிலர்லி த சிம்பிள் ஃபார் கார்பன் இஸ் சி. கார்பனுக்கு சி பாருங்கள், கால்சியம் குளோரின் எல்லாமே சியில் ஆரம்பிக்குதா, குரோமியம் எல்லாம். ஸோ கால்சியமுக்கு சிஏங்கிற ஃபஸ்ட் 2 லெட்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க, ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் செகண்ட் லெட்டர் லோவர் கேஸ். அதே மாதிரி குளோரினுக்கு சிஹெச் ஏற்கனவே இருக்கிறதுனால சிஎல் யூஸ் பண்ணுறாங்க, தேர்ட் லெட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிஎல் குளோரின். சிஆர் வந்துட்டு அதே மாதிரி தேர்ட் லெட்டர் யூஸ் பண்ணுறாங்க குரோமியமுக்கு, சிஆர் குரோமியம். வில் சி இன் டீட்டெயில் அகெயின். See elements represented by symbol of 2 letters. இப்போ 2 letters இருக்கிற symbolsலாம் சொல்லியிருக்காங்க. This also you should be thorough. Aluminium Al, first letter capital, next letter lower case. Argon Ar, arsenic As, barium Ba, nickel Ni, bromine Br, chromium Cr. ஏற்கனவே குரோமியம் பார்த்தோம்ல, சிஆர்னு மேலே பார்த்தோம்ல, குரோமியம் சிஆர், கோபால்ட் CO, ஹீலியம் HE, மெக்னீஷியம் Mg, கால்சியம் Ca, குளோரின் Cl. ஸோ ஆல்ரெடி வி saw all these. பாருங்கள், கால்சியம் குளோரின் குரோமியம் பார்த்தோம்ல, குரோமியம் கால்சியம் குளோரின். ஸோ சேம் திங் இஸ் given here, Cr, Ca, Cl, all these. ஆர்கான் இஸ் அ கேஸ், அது நல்லா பார்த்துக்கோங்க, Ar, ஏன்னா அலுமினியம் Al இருக்குது. Next one, the symbol for some elements are derived from their Latin names. Some elements-க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பேஜில், இங்கிலீஷ் நேம்ஸும் இருக்குது, லாட்டின் நேம்ஸும் இருக்குது. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் இது எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ் நேம்ஸ். இப்போ பார்க்க போகிறது இது எல்லாமே வந்துட்டு லாட்டின் நேம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிள்ஸ்க்கு நேம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் ஆஃப் கோல்டு, வெரி இம்பார்ட்டன்ட்கானா. கோல்டோட சிம்பிள் அப்படிங்கிறது AU. டேப்லோ காலம்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல, ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், சிம்பிள் ஃபார் கோல்டு வந்து AU. அதோட லாட்டின் நேம் எதுலேருந்து அது எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆரம் அப்படிங்கிற லாட்டின் நேம்லேருந்து தான் கோல்டுக்கு AU அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிமிலர்லி இது சிம்பிள் ஃபார் காப்பர். காப்பர் வந்து CUன்னு எடுத்திருக்காங்க. ஏன் CUன்னு எடுக்கக்கூடாது, ஏன்னா அது லாட்டின் நேம்லேருந்து எடுத்திருக்காங்க. லாட்டின் நேம், காப்பரோட லாட்டின் நேம் என்னென்னா குப்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. Understood? So here again they have given the Latin names. See, copper, cuprum, Cu, lead, plumbum, Pb, potassium, kalium, K, iron, ferrum, Fe, mercury, hydrargyrum, Hg, sodium, natrium, Na. ஸோ இப்போ காப்பர் அப்படின்னா நீங்கள் CU ஞாபகம் வைக்கணும், அதோட லாட்டின் நேம் குப்ரம், அதுவும் ஞாபகம் வைக்கணும். அதே மாதிரி லெட்டுக்கு ப்ளம்பம், இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். அண்டர்ஸ்டுட்? அகெயின் ஐ வில் ஷோ யூ another tabular column so that it will be easy for you. See elements and their symbols. Helium He, calcium Ca, chlorine Cl, chromium Cr. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Elements from their Latin names. Latin namesக்கு கோல்டுக்கு ஆரம் AU, காப்பர் குப்ரம் CU, சில்வர் அங்கே கொடுக்கலக்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அர்ஜென்டம் AG. சில்வர் அர்ஜென்டம் AG, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், உங்கள் புக்கில் இல்லை, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். சில்வர் அர்ஜென்டம் AG. Understood? So this will be your homework. Activity 3, write down the symbols of the following element. கண்டிப்பாக உங்களோட ஹோம்ஒர்க்குன்னா பாருங்கள், கோல்டு நான் சும்மா சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டு AU, சில்வர் AG, காப்பர் CU, அயன் Fe, நைட்ரஜன் N, ஆக்சிஜன் O, இதெல்லாம் சிம்பிள். அலுமினியம் Al, கால்சியம் Ca, பாஸ்பரஸ் P, கேபிட்டல் P, மெக்னீஷியம் Mg, பொட்டாசியம் K, சோடியம் Na.
ஸோ திஸ் வில் பி யோர் ஹோம்ஒர்க். கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டி 3 உங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணணும். ஓகே, வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ். இந்த do you know பாருங்கள். In the beginning, the names of the elements were derived from the name of the place where they were found for the first time. ஃபஸ்ட்டு எப்படி எலமெண்ட்ஸ்க்கு நேம் கொடுத்தாங்க அப்படின்னா, எந்த பிளேஸில் அதை கண்டுபிடிச்சாங்களோ, அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சாங்களோ அந்த பிளேஸோட நேமை எடுத்து வச்சுட்டாங்க, அந்த எலமெண்ட்டோட நேம்னு. ஃபார் எக்ஸாம்பிள், த நேம் காப்பர் வாஸ் டேக்கன் ஃப்ரம் சைப்ரஸ்ங்கிற இடத்துல தான் இந்த காப்பரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதில் சைப்ரஸுங்கிற நேமே கொடுத்துட்டாங்க. சம் நேம்ஸ் வர் டேக்கன் ஃப்ரம் த ஸ்பெசிஃபிக் கலர்ஸ். சில நேம்ஸ் வந்து கலர்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டு வாஸ் டேக்கன் ஃப்ரம் த இங்கிலீஷ் வேர்ட் மீனிங் எல்லோ. கோல்டு வந்து எல்லோ கலரில் இருக்கிறதுனால அந்த நேமே வச்சுக்கிட்டாங்க கோல்டுக்கு. நவடேஸ் IUPAC அப்ரூவ்ஸ் த நேம்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ IUPAC தான் அப்ரூவ் பண்ணுறாங்க, எலமெண்ட்ஸ்க்கு நேம்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி, அந்த அசோசியேஷன் தான் அப்ரூவ் பண்ணுறாங்க. Many of the symbols are the first one or two letters of the element's name in English. Many symbols ஓட நேம்ஸ் எப்படி இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம். ஃபஸ்ட் லெட்டர், அந்த எலமெண்ட்டோட ஃபஸ்ட் லெட்டர் இல்லைன்னா அதோட 2 letters, இங்கிலீஷ் நேமோட 2 letters எடுத்திருக்காங்க. The first letter of a symbol is always written as capital letter and the second letter is smaller case. 2 letter இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல், செகண்ட் லெட்டர் வந்து லோவர் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு கெமிக்கல் ஃபார்முலா. இப்போ பார்த்தது எல்லாமே சிம்பிள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் லெட்டர், 2 letters, ஷார்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் ஆட்டம். ஒரு எலமெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆட்டம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கெமிக்கல் ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட், 2 mark, நல்லா கேளுங்க. ஆஃபன் வி ஹியர் தட் வாட்டர் இஸ் H2O. H2Oங்கிறது தான் வாட்டர் நம்மளுக்கு தெரியும். திஸ் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் வாட்டர் மாலிக்யூலோட ரெப்ரசன்டேஷன் தான் இந்த H2O அப்படிங்கிறது கெமிக்கல் ஃபார்முலா. திஸ் மீன்ஸ் தட் ஈச் மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் ஹேஸ் 2 hydrogen atom. ஒரு மாலிக்யூலும் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது? 2 hydrogen atomமும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 hydrogen atoms combined with 1 oxygen atom. ஸோ ஒரு மாலிக்யூல்லையும் 2 hydrogen atomமும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்குது. A chemical formula is a symbolic representation of one. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 mark அண்ணா. இங்கேருந்து a chemical formula அப்படின்னா என்னென்னா இஸ் அ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். எதோட ரெப்ரசன்டேஷன்? ஒரு மாலிக்யூல் ஆஃப் அன் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட். ஒரு காம்பவுண்டாக இருக்கலாம், ஒரு எலமெண்ட்டாக இருக்கலாம். அதில் இருக்கிற ஒரு மாலிக்யூலோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், சிம்பிள் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. It provides information about the element என்னென்ன எலமெண்ட் present in the molecule and the number of atoms. எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? இப்போ H2O அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 atom of hydrogen இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஆட்டமை பற்றி சொல்கிறதும் அண்ட் ரெப்ரசன்ஸ் ஈச் எலமெண்ட். எத்தனை எலமெண்ட் இருக்குது? ஹைட்ரஜனுங்கிற எலமெண்ட் இருக்குது, ஆக்சிஜனுங்கிற எலமெண்ட் இருக்குது, என்னென்ன எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ இங்கே வரைக்கும் எழுதணும். கேன் யூ கெஸ் the types of atoms and the number of each of the atoms in NaCl? இப்போ NaClல உங்களுக்கு எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் ஆட்டம் இருக்குது, என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? எஸ், வெரி குட். சோடியம்னு ஒரு ஆட்டம் இருக்குது, குளோரின் அப்படிங்கிற ஒரு ஆட்டமும் இருக்குது. ஸோ 2 atoms இருக்குது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இதுதான் சோடியம் குளோரைடோட கெமிக்கல் ஃபார்முலா. which is the chemical formula for cooking saltனா sodium chloride. Chemical formula tells us the types of atoms and the number of each type of atom in one molecule of the substance. So this chemical formula ஓட இன்னொரு definition நல்லா கேட்டுக்கோங்க. chemical formula என்ன சொல்லுது? chemical formula tells us the types of atoms and the number of each type of atom in one molecule of a substance. So இதுவும் எழுதணும். கெமிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிற டெஃபினிஷனுக்கு 2 பாயிண்ட். ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட், அ கெமிக்கல் ஃபார்முலா இஸ் அ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட். இது வந்துட்டு கெமிக்கல் ஃபார்முலா tells us the type of atom, என்னது டைப் ஆஃப் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, and the number of each type of atom in one molecule of the substance. ஒரு மாலிக்யூல் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதும் கெமிக்கல் ஃபார்முலா தான். ஸோ see here, வாட்டருங்கிறது H2O. ஸோ இதில் பாருங்கள், the number of the small number besides the ஹெச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்மால் நம்பர் 2ங்கிறது தான் சப்ஸ்கிரிப்ட். இந்த 2ங்கிறது என்னது? சப்ஸ்கிரிப்ட், which tells us the number of atoms that the element present in the molecule. இந்த வாட்டரிங் மாலிக்யூலில் ஹைட்ரஜன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சப்ஸ்கிரிப்டில் மென்ஷன் பண்ணுறாங்க. கீழே எழுதணும்ல, இந்த 2ங்கிறது கீழே தான் எழுதணும், ஹெச்சுக்கு கீழே எழுதணும். அதை வந்து சப்ஸ்கிரிப்ட்
ன்னு சொல்லுவாங்க. there are 2 hydrogen atoms in water molecule அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி when there is no number besides O, when there is no number besides O symbol, it means that there is only one atom of that element present in the molecule. Hence there is one oxygen atom in the water molecule. இங்கே பாருங்கள், இந்த O பக்கத்தில் ஒரு நம்பருமே இல்லை அப்படின்னா, see here, இந்த O பக்கத்தில் ஒரு நம்பருமே இல்லை அப்படின்னா it represents 1. ஸோ டோட்டலாக இதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது? 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஏன்னா ஹெச்சுக்கு பக்கத்தில் 2 இருக்குது, கீழே எழுதியிருக்காங்க, அந்த 2 இருக்குது. அப்புறம் ஆக்சிஜன் பக்கத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் நம்ம அசியூம் பண்ணிக்கணும் அங்கே ஒரு ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ ஹியர் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் ஃபார்முலா பாருங்கள். சோடியம் குளோரைடோட கெமிக்கல் ஃபார்முலா NaCl. இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? 1 ஆட்டம் ஆஃப் சோடியம் அண்ட் 1 ஆட்டம் ஆஃப் குளோரின். அம்மோனியா பாருங்கள், NH3. Nனா நைட்ரஜன், 1 ஆட்டம் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் 3 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். குளுக்கோஸ் பாருங்கள், C6H12O6. ஸோ 6 கார்பன் ஆட்டம்ஸ், Cனா கார்பன், Hனா ஹைட்ரஜன், 12 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அப்புறம் 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So look here, there is a common table given, common compounds and their chemical formula. இப்போ பார்க்க போகிறது compounds. Compoundsனா more than 2 elements combined together to form compounds. பாருங்கள், ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன், வாட்டர் மாலிக்யூல். குளுக்கோஸோட ஃபார்முலா பாருங்கள், C6H12O6. சோடியம் குளோரைட் பார்த்துக்கோங்க, NaCl. எத்தனாலுங்கிறது C2H6O. ஸோ கார்பன் 2 ஆட்டம் இருக்குது, ஹைட்ரஜன் 6 ஆட்டம்ஸ் இருக்குது, அப்புறம் ஆக்சிஜன் 1 இருக்குது. எதுவுமே இல்லைன்னா 1ன்னு ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அமோனியாவில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு ஆட்டம் ஆஃப் நைட்ரஜன், 3 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் சல்ஃபியூரிக் ஆசிடில் H2SO4. ஸோ மீத்தேனுங்கிறது CH4. சுக்ரோஸ் அப்படிங்கிறது C12, கார்பன் 12 ஆட்டம், ஹைட்ரஜன் 22 ஆட்டம், ஆக்சிஜன் 11 ஆட்டம்ஸ் அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. We'll move on to the next one. Atomicity, which will be discussed later. So activity 3 வந்து உங்களோட ஹோம்ஒர்க் நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி. இப்போ question 1, அப்புறம் நான் இப்போ சொல்ல போகிற எல்லா கொஸ்டின்ஸுமே உங்கள் ஹோம்ஒர்க் 1 டைம் எழுதணும். question 1 ரீட் அவுட் பண்ணுறேன். ரைட் த கெமிக்கல் ஃபார்முலா அண்ட் த நேம் ஆஃப் த எலமெண்ட் present in the following compounds. இதோட கெமிக்கல் ஃபார்முலாவும் அதோட நேமும் எழுதணும். கெமிக்கல் ஃபார்முலானா என்ன? இப்போ வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னு கேட்டாங்கன்னா H2O அப்படின்னு எழுதுவீங்க. அந்த மாதிரி சோடியம் குளோரைட், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ இதோட ஆன்சர் பாருங்கள். சோடியம் குளோரைடு வந்து NaCl. என்னென்ன எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? சோடியமும் குளோரினும். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH, பொட்டாசியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். கார்பன் டை ஆக்சைடு CO2, கார்பன் அண்ட் ஆக்சிஜன். கால்சியம் ஆக்சைடு CaO, கால்சியம்ங்கிறது Ca. அங்கே C மட்டும் கொடுத்துருக்காங்க, ஸோ மாற்றி எழுதுங்க. இங்கே C மட்டும் வராது, Caன்னு எழுதணும். ஸோ ஹியர் இட் இஸ் Ca, ஆக்சிஜன் O2. சல்ஃபர் டை ஆக்சைடு SO2, சல்ஃபர் வந்து S8ன்னு போட்டுக்கோங்க. அண்ட் ஆக்சிஜன் O2. ஸோ தட்ஸ் ஆல். திஸ் வில் பி யுவர் ஆன்சர். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அகெயின் ஐ ரிப்பீட், ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கொஸ்டின் எழுதுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 உங்கள் புக்கில். ரைட் த சிம்பிள் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் அண்ட் கிளாஸிஃபை தெம் as சாலிட், லிக்விட் ஆர் கேஸ். இங்கே கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் அதோட சிம்பிள் எழுதி அதை வந்து சாலிடாக, லிக்விடாக, கேஸான்னு எழுதணும். ஸோ பாருங்கள், அலுமினியம் ஃபஸ்ட் எலமெண்ட் Alன்னு ரெப்ரசென்ட் பண்ணும், சாலிட். கார்பன் வந்து C, அதுவும் சாலிட். குளோரின் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், குளோரினுங்கிறது கேஸ், Cl. மர்க்குரி Hg, அது வந்து லிக்விடாக இருக்கும். நான் மெட்டல்ஸில் படித்தோம்ல, ஹைட்ரஜன் H, அது கேஸு. ஹீலியம் He, அதுவும் கேஸ். சீன கலர்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். அலுமினியம் Al சாலிட், கார்பன் சாலிட் க்ரீன் கலர், குளோரின், ஹைட்ரஜன், ஹீலியம்லாம் கேஸு, மர்க்குரி மட்டும் லிக்விட். ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ஆஸ் மெட்டல், நான் மெட்டல் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். அங்கே கொடுத்துருக்க எலமெண்ட்லாம் நான் மெட்டல்ஸா இல்லை மெட்டலாய்ட்ஸா அப்படின்னு பார்க்கலாம். சோடியம் அப்படிங்கிறது மெட்டல், பிஸ்மத் அப்படிங்கிறதும் மெட்டல், சில்வர் அப்படிங்கிறது மெட்டல், நைட்ரஜன்கிறது நான் மெட்டல், சிலிகான் வந்து மெட்டலாய்ட், கார்பன் அப்படிங்கிறது நான் மெட்டல், குளோரின் நான் மெட்டல், அயன் மெட்டல், காப்பர் மெட்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின். கிளாஸிஃபை த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்ஸா இல்லை காம்பவுண்டா அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 வாட்டர், காமன் சால்ட்டு, சுகரு, கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே காம்பவுண்ட்னா மோர் தென் 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வந்துட்டு ஜாயின் டுகெதர். அயோடினும் லித்தியமும் எலமெண்ட், அது வந்து ஒரே ஒரு ஆட்டம், அயோடின் ஐ, லித்தியம் எல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே எலமெண்ட்டால் ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரைட் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ். கெமிக்கல் ஃபார்முலா எழுதணும். ஹைட்ரஜன் வந்து H2, நைட்ரஜன் வந்து N2, ஓசோன் வந்து O3, 3 ஆட்டம்ஸ் ஆஃப் ஓசோன். இதெல்லாமே எலமெண்ட்னா என்ன? சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம், சேம் ஆட்டம் தான் ஜாயின் டுகெதர். இப்போ ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஜாயின் டுகெதர், அதை தான் எலமெண்ட்னு சொல்கிறாங்க. சிமிலர் சல்ஃபர் வந்து S8. ஸோ 5, 6, கொஸ்டின் நம்பர் 5, 6, 7, 8 அண்ட் கொஸ்டின் நம்பர் 1, டோட்டலாக 5 கொஸ்டின்ஸு ஒரு டேப்லெட் காலம் உங்களோட ஹோம்ஒர்க், ஃபிசிக்ஸ் ஹோம்ஒர்க். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ் சில்ட்ரன். தேங்க்யூ.